Welcome to Chennai S Academy. So today class என்ன பார்க்க போறோம்னா நம்ம மேக்ஸ் சீரிஸ்ல ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனா விகிதம் மற்றும் விகித சமம் சொல்லலாம், இல்லனா விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் அந்த மாதிரி சொல்லலாம். சோ இப்போ விகிதம் விகிதாச்சாரம் ஃபர்ஸ்ட் அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சிக்கணும். ரேஷியோ அப்படினா என்னன்னா ஏதோ ஒரு ரெண்டு நம்பரை சிம்பிளஸ்ட் ஃபார்மா, அதாவது ரொம்ப சுருக்கி எடுக்க முடியுது தான் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சிம்பிளஸ்ட் ஃபார்ம்னா உதாரணத்துக்கு 12, 24 அப்படின்னா இது நமக்கு பார்த்தோன்னே தெரியும், இது 12ஆம் வாய்ப்பாடில் அடிப்படும் அப்படின்றது பார்த்தோன்னே தெரியும். அப்போது டேரெக்டாக 1:2 அப்படின்னு எழுதலாம். ஆனால் ஒரு சிலவங்க பார்த்தோன்னே அதை கண்டுபிடிக்க மாட்டாங்க. எப்படி கண்டுபிடிப்பாங்கனாக்கா இது பார்த்தோன்னே 2ஆம் வாய்ப்பாடில் போகுது இல்லை 4ஆம் வாய்ப்பாடில் போகுது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிப்பாங்க. சரி, அப்போது 4 டேபிள் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன வரும்? 3 டைம்ஸ் வரும், இது 6 டைம்ஸ் வரும். இப்போ இதை வந்து 3 டேபிள் எடுக்கிறோம்னாக்கா 1, 2. ஸோ இப்படியும் ஒரு சிலவங்க எடுப்பாங்க. இதில் விஷயம் என்னன்னாக்கா இப்போது இது எடுக்க சொல்ல டேரெக்டாகவே 1:2 வந்துச்சு. இதுக்கு மேலே இதை நான் சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது. இதுதான் டெட் எண்டு, அதோட முடிஞ்சிச்சு. ஆனால் இங்கே பாருங்கள், இது நான் வந்து 4 டேபிளில் டிவைடட் பை 4ல் அடிக்கிறேன்னு வச்சுங்க. அப்போ எனக்கு வந்து 3, 6ன்னு கிடைக்குது. இது ரேஷியோவா அப்படின்னு கேட்டால் கிடையாது. என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா இதையும் சிம்பிளஸ்ட் ஃபார்மாக பண்ண முடியும் அப்படின்னாக்கா அதுக்கடுத்தது 1:2 அப்படின்னு ஒன்றால் எடுத்து வர முடியுது. அப்போ வந்து இது வந்து ரேஷியோன்னு கேட்டால் இது கிடையாது. இதுலேயும் நான் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் எடுக்க முடியும் அப்படின்னாக்கா இதுதான் எக்ஸாக்ட் ரேஷியோ. இப்போ ரேஷியோனா ஏதோ ஒரு 2 நம்பர் கொடுத்தாலும் கம்பேர் பண்ணி அதுலேருந்து பொதுவாக நம்ம எடுக்கிறது. உதாரணத்துக்கு HCF எடுக்கிற மாதிரி LCM HCF பார்க்க சொல்லுவோம். நம்ம HCF எடுப்போமா? ஸோ இப்போ உதாரணத்துக்கு இதுலேருந்து இதுக்கு HCF எடுக்கிறோன்னு வச்சுங்க. என்ன நம்பரில் எடுப்போம்? ஃபஸ்ட்டு 3ல் எடுக்கிறோன்னு வச்சுங்க. உதாரணத்துக்கு இங்கே வந்து 4 டைம்ஸு, இங்கே வந்து 8 டைம்ஸ். இது வந்து 4 டேபிள் எடுக்கிறோன்னு வச்சுங்க. 1, 2. அப்போ நம்ம HCF எது வரையும் கட் பண்ணுவோம்? இது வரையும் கட் பண்ணிடுவோம். ஏன்னா இதுக்கு மேலே எடுக்க முடியாது. இது வந்து காமனாக நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இப்போது இங்கே கிடைக்குது பாருங்கள் சிம்பிளஸ்ட்டு, அதுதான் இந்த 2 நம்பரோட ரேஷியோ. புரியுதா? ஓகே, ப்ரொபோர்ஷன் என்னான்னு பார்த்துடலாம். இப்போ 2 விகிதம் பார்த்த மாதிரி நம்ம வந்து ஒரு 2 நம்பரோட விகிதம் பார்த்த மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம்னா 2 விகிதத்தோட விகிதம் பார்க்க போறோம். உதாரணத்துக்கு 1:2 ப்ரொபோர்ஷன். இந்த சிம்பிள் வந்து ப்ரொபோர்ஷன். இது வந்து ஈக்குவல் டுன்னு கூட சொல்லலாம். இது சமம், இதுக்கு அது சமம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இப்படி எழுதுறோமாப்போ இதே மாதிரி சமமாக இருக்கிறது இங்கேயும் எழுதணும். அதாவது எந்த நம்பர் வேணா இருக்கலாம். உதாரணத்துக்கு 6, 12 அப்படின்னு எழுதலாம். எப்படி வேணா எழுதலாம். இது என்ன ரேஷியோ இருக்கோ அதே ஈக்குவலாக இந்த பக்கம் இருக்கணும். ஈக்குவல் ரேஷியோ இருக்கணும். அதுதான் வந்து ஒரு கம்ப்ளீட் ப்ரொபோர்ஷன். உதாரணத்துக்கு எப்படி கொடுப்பாங்கனாக்கா இதில் இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்குனாக்கா எக்ஸ், இது கேட்பாங்க. இதில் எதனா ஒரு நம்பர் வந்து எடுத்துட்டு எக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். அப்போ அந்த எக்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ எக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா இது வந்து A, B, C, D அப்படின்னு எடுத்துக்கலாம். 4 நம்பர்னு எடுத்துக்கலாம். இப்போ A, B, C, Dன்னு எடுத்துக்கிறோம்னாக்கா ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் கோடி உறுப்பு பெருக்கலும் ப்ராடக்ட் ஆஃப் மீன் மைய உறுப்பு பெருக்கலுக்கு சமம். இப்போ என்ன சொல்ல வராங்க? கோடி உறுப்பு பெருக்கல்னா 1 × x x ஈக்குவல் டு 2 × 6 12. இப்போ பாருங்க, இப்போ எக்ஸ் வந்து நமக்கு 12 கிடச்சிக்குது. அப்போது எப்படி சார் இந்த ரேஷியோ சமமானு கேட்டால் இது தனியாக எழுதி பாருங்க. 1:2 இருக்கா ப்ரொபோர்ஷன். இந்த எக்ஸ்ன்ற இடத்துல நம்ம 12 போகிறோம்னு வச்சுங்க. 12 இருக்கு. இது என்ன டேபிளில் காமன் அடிக்க முடியும்? 6 டேபிள் அடிச்சுன்னா 1:2. ஸோ அப்போது இந்த ரேஷியோக்கு இந்த ரேஷியோ சமன், இந்த ஈஸ்ட்டுக்கு வந்து ஈக்குவல். புரியுதுங்களா? ஸோ அப்போ இதுதான் ப்ரொபோர்ஷன். ரேஷியோலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும். அந்த கண்டிஷன்ஸ் வந்து நான் சம் போட சொல்கிறேன். பேசிக்கான விஷயம் மட்டும் ரேஷியோ என்னன்னு புரிஞ்சுங்க. சம் பார்க்க சொல்ல உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, டேரக்டாக சம்ஸ்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, ஒரு ப்ரொபோர்ஷன் ஃபார்மேட் தான் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஃபைண்ட் த மிஸ்ஸிங் டேர்ம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து எக்ஸ் ஈஸ்ட்டு 45 ஈக்குவல் டு, இது ஈக்குவல் டுன்னு போடலாம், இல்லை ப்ரொபோர்ஷனும் எழுதலாம். நீங்கள் எப்படி வேணால் எழுதலாம். அப்போது எக்ஸ் ஈஸ்ட்டு 45 ஈக்குவல் டு 35:63. அப்போ எக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு விடுபட்ட எண் வந்து கேட்குறாங்க. அதுதான் கேட்டுருக்காங்க கீழே, விடுபட்ட எண் காணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அப்படி டேரெக்டாக எழுதிக்கலாம். எக்ஸ் ஈஸ்ட்டு 45 ஈஸ்ட்டு 35:63. ஸோ அப்போ நம்ம தெரிஞ்ச ஃபார்முலா கோடி உறுப்பு
மை உறுப்பு பெருக்கல் சமம். அப்போ உதாரணத்துக்கு எப்படி எழுதுறோம்னாக்கா A/B ப்ரொபோர்ஷன் C/D. அப்போது AD ஈக்குவல் டு BC. இது எழுதி வச்சிங்க, நோட்டில் பாக்ஸ் போட்டு எழுதி வச்சிங்க. ஸோ சிம்பிள் தான். சப்போ இந்த கோடி உறுப்புக்கும் இந்த மை உறுப்புக்கும் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீமு, ப்ராடக்ட் ஆஃப் மீன். அப்போ பாருங்கள், நான் எப்படி எழுதுறேன், 63x ஈக்குவல் டு 45 × 35. இப்படி பார்த்தோன்னே இந்த ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணி போட்டுறாதீங்க. ஏன்னா இது வந்து கேன்சல் ஆகிற மாதிரி தான் மேக்ஸிமம் கொடுப்பாங்க, அதனால இது மல்டிப்ளை பண்ணி போட்டுறாதீங்க. இது பாருங்க 63 இருக்குது, இங்கே 45 இருக்குது, இங்கே 35 இருக்குது. எதனா டேபிள்ஸ் காமனாக பொருந்தா பாருங்க, இது வந்து 7th டேபிள் பொருந்தது. அப்போ எதனா எத்தனை டைம் வரும், 9 டைம்ஸ் வரும். இது 5 டைம்ஸ் வரும். அப்போ 9 டேபிள் இது டேரெக்டாக அடி போடும் 5 டைம்ஸ். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 25. புரியுதா? அப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம்னாக்கா இந்த ஒரு கண்டிஷன் வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். இது வந்து ஒரு ப்ரொபோர்ஷனுக்கான கண்டிஷன், அதாவது கோடி உறுப்புக்கும் மை உறுப்புக்கும் சமம் அப்படின்றது. ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். ஃபைண்ட் த மிஸ்ஸிங் டேர்ம் இன் த ஃபாலோயிங் ப்ரொபோர்ஷன். சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருவாங்க, டேரெக்டாகவே ஒரு ப்ரொபோர்ஷன் கொடுக்காம, ஈக்குவல் கொடுக்காம ஒரு 4 நம்பர் டேரெக்டாக கொடுத்து நம்மளே ஒரு ப்ரொபோர்ஷனாக வந்து மாற்றி சொல்லுவாங்க. இந்த மாதிரி கொடுக்க சொல்ல நம்ம எப்படி எழுதிங்கன்னா இருக்கிறத டேரெக்டாக எழுதிங்க. 2:3 இதுக்கு வந்து ப்ரொபோர்ஷனு. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 2 ஸ்கொயர் கொடுத்துருக்காங்களா, அது 2 × 2னே போட்டுங்க. இன்ட்டு இந்த இடத்துல ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறது என்னது, எக்ஸ். ரைட்டா? அப்போது கோடி உறுப்பு மை உறுப்பு 2x ஈக்குவல் டு 3 × 2 × 2 இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி போட்டாலும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போது ஒரு 2க்கு இந்த 2 கேன்சலு. எக்ஸோட வேல்யூ டைரெக்டாகவே 3 × 2. சில நேரங்களில் 6 இருக்கும், சில நேரங்களில் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ எல்லா காம்பினேஷனும் ஒன்று தான். உதாரணத்துக்கு நமக்கு வர ஆன்சர் வந்து 2.5 வருது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் 2.5 இல்லை, 5/2 இருக்குதுனாக்கா அப்போ ஆன்சர் ஆப்ஷன் தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இப்போ ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அப்போது 2 × 3 ஒன்று தான், 6 ஒன்று தான். அப்போது டி ஆன்சர். ஓகேவா? ரைட். ஃப்ராக்ஷன்லேயும் கேட்பாங்க ப்ரொபோர்ஷன். இப்போ ஃப்ராக்ஷனில் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க, 1/5 = 1/x ப்ரொபோர்ஷனு 1/x 1.25. ஸோ போன சம்மில் பார்க்க சொல்ல ஒரு எக்ஸ் இருந்தது, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2x. ஸோ அப்போ இது தனிப்பட்ட முறையில் ஒரு ரேஷியோ, இது தனிப்பட்ட ஒரு முறை ரேஷியோ. இந்த மாதிரி ஃப்ராக்ஷனாக பின்னமாக கொடுக்க சொல்ல நம்ம வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாமல் டேரெக்டாக எழுத வேண்டியது தான். அப்போ எப்படி எழுதுறோம் பாருங்கள், இது மேலே போச்சுன்னா எக்ஸு, இது அந்த பக்கம் போச்சுன்னா 5 ப்ரொபோர்ஷன், இங்கே இது மேலே போச்சுன்னா எக்ஸ். இப்போ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா எப்படி ரேஷியோ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் போட்டு காட்டுறோம் பாருங்கள். இங்கே இந்த பக்கம் ரைட் சைடு அங்கேருந்து ஃபஸ்ட்டு ஏற மார்க் 2 பேருக்குன்னா எக்ஸ். சப்போஸ் இங்கே 2 இருந்துச்சுன்னா 2x சிம்பிள். ஈஸ்ட்டு இங்கே கீழே இருந்து லெஃப்ட் சைட்லேருந்து மேலே இங்கே 2 இருந்துச்சுன்னா 10, அப்போ இங்கே 5, அவ்வளோதான் சிம்பிள். அப்போ அதுதான் இங்கே ஏரியும். அப்போது இந்த ஸ்ட்ரக்சர் வந்தோடனே நமக்கு தெரிஞ்சு போச்சு ஒரு ப்ரொபோர்ஷன் ஸ்ட்ரக்சரில் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ டேரெக்டாக நம்மளோட கண்டிஷன் அப்ளை பண்ண வேண்டியதான். கோடி உறுப்பு மை உறுப்பு, ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன். அப்போ பாருங்கள், x² ஈக்குவல் டு இது 2 மல்டிப்ளை பண்ணால் 6.25. அப்போது x is equal to √6.25. √625 எதோடது, 25 ஓடுது. அப்போ பாருங்கள், 2 நம்பருக்கு நான் ஒரு நம்பர் வெளியிடுகிறேன். அப்போ x is equal to எனக்கு என்ன கிடைக்குது, 2.5 அப்படின்னு கிடைக்குது. ஆன்சர் ஆப்ஷன் 2.5 இருக்கா பாருங்கள். 2.5 இல்லைனாக்கா வேறு எப்படி எதனால் அதை 5/2ன்னு இதெல்லாம். ஆன்சர் பி. புரிஞ்சுருங்க நிறைய. இந்த ஸ்டெப்பு ஒரு வாட்டி நீங்கள் ரிவைண்ட் பண்ணி பார்த்துங்க. ஓகே, the value of x where x is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸோட மதிப்பு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ப்ரொபோர்ஷன் கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்தது ஒரு நார்மல் ஒரு நம்பரு, அதுக்கப்புறம் வந்து ஃப்ராக்ஷனு, இப்போது மிக்சடு ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. மிக்சடு ஃப்ராக்ஷன் கொடுத்தாலும் ஒன்றும் கிடையாது, அப்படின்னு யாருமா மாற்றிக்க வேண்டியது தான். எக்ஸ் அப்படியே தேதிக்கலாம். 2 3s are 6, 6 + 1 7/3, 21:50. என்ன சார் எல்லாமே நம்பராக இருக்குது, இது மட்டும் ஃப்ராக்ஷன் ஆகுது, இது எப்படி சார் அப்ரோச் பண்ணுறதுன்னா இருக்குது, அப்படியே எழுதுங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்னா 50x ஈக்குவல் டு 7/3 × 21. இது 7 டைம்ஸ் போகும். 50x is equal to 49. அப்போ x is equal to 49 டிவைடட் பை இந்த 50 கீழே வந்துடும்
நல்லா பாருங்கள், எக்ஸ் மட்டும் வச்சுக்கின்னு அந்த 50 மல்டிப்ளிகேஷன் இது அந்த பக்கத்து போகிறேன், டிவிஷனில் மாறிடுது. 49/50 ஆன்சர் சி. ஓகேவா, நெக்ஸ்ட் போகலாம். இந்த மாதிரியும் கொடுத்துருவாங்க. வருஷத்தை கொடுத்து கேட்பாங்க, சென்டிமீட்டர் கொடுத்து கேட்பாங்க, கிலோமீட்டர் கொடுத்து கேட்பாங்க, மீட்டர் கிலோமீட்டர் கேட்பாங்க. ஸோ இப்போ இங்கே கவனிக்க வேண்டியது இதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது, அது மட்டும் நான் சொல்லிடுறேன், ஏற்றுங்க. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் 9 months to 1 year. ரேஷியோக்கு யூனிட்ஸ் இருக்கா, அலகுகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரேஷியோ பார்க்கறதுக்கு அலகுகள் இருக்குது, ஆனால் ரேஷியோக்கு அலகுகள் கிடையாது, யூனிட்ஸ் கிடையாது. உதாரணத்துக்கு எப்படி சொல்லலாம்னா, இப்போது இந்த சமயம் எடுத்துங்க, 9 months 1 year தான். 9 months நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, 9 months அப்படியே தான் எழுதணும். ஆனால் 1 year கேட்குறாங்க, அந்த 1 year என்னாலனா மாற்ற முடியும், மந்த்தாக மாற்ற முடியும். அப்படின்னா 12, ரைட்டா? இப்போ இதனோட ரேஷன் என்ன இருக்குது, 3 டேபிள் போச்சுன்னா 3:4 டேரெக்டாக போட்டு போயிடும். இப்போது இதே மாதிரி வேற ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுங்க, அதாவது யூனிட் பேஸ் பண்ணி கேட்குறாங்க. அதாவது 3 கிலோமீட்டர் 300 மீட்டர். பாருங்க, கிலோமீட்டரு மீட்ரு ரெண்டு பேரும் ஒரே ஃபேமிலி, அதாவது இது வந்து 1000 தான், இது வந்து டைரெக்டாக வந்து 1 கிலோமீட்டர் அப்படின்னு கிடைக்கும். அப்போ நான் கிலோமீட்டரை மீட்டராக நான் கன்வெர்ட் பண்ண போகிறேன். முதல்ல 3 கிலோமீட்டரை மீட்டராக கன்வெர்ட் பண்ணால் எனக்கு எவ்வளோ கிடைக்குது, 3000 கிடைக்குது. இங்கே 300 மீட்டர், ரெண்டு பேர் மீட்டரா, அப்போ மீட்டர் பொதுவாக இருந்துச்சுன்னா எடுத்துட வேண்டியதான். ஆனால் கிலோமீட்டர் சொல்ல மீட்டர் சொல்ல நீ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணவே முடியாது. அப்போது இதுக்கு என்ன வரும், 10 1, இப்போ 10:1 அப்படி கிடைக்கும். இதை பார்த்தோன்னே உங்களுக்கு டைரெக்டாக ரேஷியோவில் என்ன இருக்கும்னாக்கா 100 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்போ நம்ம யூனிட் பார்க்காம டைரெக்டாக வந்து ஏ ஆப்ஷன் இருக்கிறது இது பார்த்துட்டு டைரெக்டாக போட்டு போயிடுவோம். அப்போது என்ன பண்ணணும்னா யூனிட்டை முதல் சமன்படுத்தணும். அப்போது ரேஷியோ எடுக்கிறதுக்கு யூனிட் தேவை, ஆனால் ரேஷியோக்கு யூனிட் இருக்கா, எங்கே பாருங்கள், இதில் யூனிட் இருக்கா, இதெல்லாம் யூனிட் இருக்குது. ஏன்னா யூனிட் பொதுவாக இருந்தால் கேன்சல் ஆகிடும். இப்போ இதே மாதிரி உதாரணத்துக்கு வேறு ஒன்று சொல்கிறோம் பாருங்க, 30 லிட்டரு 35 சென்டிமீட்டர். நம்பர் பார்த்தோன்னே எப்படி இது பாருங்க, 5ஆம் போடல வச்சோன்னே 6:7 ஆன்சரில் இருக்கும். ஆனால் லிட்டருக்கும் சென்டிமீட்டருக்கும் எதனா சம்மந்தம் இருக்கா, லிட்டர்ன்றது அளவு இது, இது வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர், இது சென்டிமீட்டர் மீட்டரில் வர்றது இது. ஓகேவா, இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண முடியுமானாக்கா யூனிட் வந்து சேமாக இல்லை அப்படின்னாக்கா இதோட ஆன்சரு ஒன்று கீழே நன் ஆஃப் திஸ்ன்னு இருக்கும், இல்லைன்னா cannot be determined அப்படின்னு இருக்கும். அப்போது இது வந்து நம்மளால் சால்வ் பண்ண முடியாது, ஏன்னா லிட்டருக்கும் சென்டிமீட்டருக்கும் நம்மளால் மேட்ச் பண்ண முடியாது. அப்போ இந்த மாதிரி கேட்டால் தப்பு இது. அப்போ விஷயம் என்னன்னாக்கா நம்ம ரேஷியோ பார்க்குறதுக்கு என்ன தேவை, யூனிட்ஸ் தேவை. ஆனால் ரேஷியோக்கு யூனிட்ஸ் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. கிளியராக புரிஞ்சுங்க. If the ratio formed using the numbers 2, 5, x, 20 in the same order or in the proportion, then x is. இன்னும் 4 நம்பர் கொடுத்துட்டு நம்மளே ப்ரொபோர்ஷனாக மாற்ற சொல்லுவாங்க. 2, 5 ப்ரொபோர்ஷன்னா இது x 20. அப்போ 2 × 20 = 5x. அடிச்சோன்னாக்கா 4 times x-ஓட வேல்யூ வந்து 8. ஆப்ஷன் டி ஈஸி தான். எப்படி கொடுத்தாலும் எழுதணும், ஈக்குவல் டு கொடுத்தாலும் எழுதணும், ப்ரொபோர்ஷன் கொடுத்தாலும் எழுதணும். இந்த மாதிரி 4 நம்பர் கொடுத்துட்டு ப்ரொபோர்ஷனை மாற்றினாலும் நீ ப்ரொபோர்ஷனை மாற்ற தெரியணும். ஸோ சேம் ஒரே எல்லாத்துக்கும் ஒரே கண்டிஷன் தான். நம்ம எழுத பொறுத்தனா a/b ப்ரொபோர்ஷன் a/b ப்ரொபோர்ஷன் c/d. ஸோ அப்போ இதுதான் இது போகிற, இது கோடி உறுப்பு, இது மைய உறுப்பு, ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் ப்ராடக்ட் ஆஃப் மீன், அவ்வளோதான், சிம்பிள். இது ஒரே ஒரு கண்டிஷன் தான். ரைட், இது வரைக்கும் ப்ரொபோர்ஷன் பார்த்தோம். இது வந்து ஒரு ரேஷியோ ஃபார்மெட்டில் இருக்குது. ஆல்ரெடி இந்த ஃப்ராக்ஷனை நான் எப்படி மாற்றணும்னு சொல்லி கொடுக்குறேன், இதுலேயும் நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, a/b வந்து 1/2 3/8, b/c வந்து 1/3 5/9, c/d வந்து 5/6 3/4, தென் ரேஷியோ ஆஃப் a b c d அப்படின்னு கேட்குறாங்க. கொஞ்சம் கஷ்டமான சம் தான். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கொடுத்துட்டு தனியாக இந்த மாதிரி கேட்க சொல்லும், அப்ரோச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், a/b கொடுத்துருக்காங்களா. ஆல்ரெடி நான் வந்து ரேஷியோ எடுக்க சொன்னால் எப்படி எடுக்க சொன்னேன் உங்களுக்கு, a/b வந்து இது இந்த பக்கம் கிராஸ் ஆச்சுன்னா 8, இது இந்த பக்கம் வச்சுன்னா 6. அப்போது இதையும் சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியும், 4:3. இதுக்கு மேலே பண்ண முடியுமானா கேட்டால் இல்லை. அப்போது ஏபியோட வேல்யூ 4:3. அடுத்தது பிசி எடுத்துக்கலாம். பிசி இப்போ 9 × 1 9, 3 5 15. என்ன டேபிள் எடுக்க முடியும், 3 டேபிள் எடுக்கலாம். அப்போது
3 5 BC ஓட வேல்யூ 3 5 நெக்ஸ்ட் CD இருக்கு 4 5 சார் 20 6 3 சார் 18 இது என்ன டேபிள் எடுக்க முடியும் டைரக்டா 2 தான் 10:9 இப்போ இங்க பாருங்க நம்ம கடைசிக்கிறது வந்து இதெல்லாம் ஒரிஜினலா கிடைச்சது அதுல இருந்து நான் வந்து சிம்பிளிஃபை பண்ணி எடுத்துருக்கேன் ஏன்னா இது எல்லாமே காமனா ஒரு நம்பரா போட்டனால சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன் எனக்கு அப்போ இது தேவை கிடையாது எனக்கு இது மட்டும் தான் தேவை இப்போ பாருங்க இது எப்படி எழுதணும் பாருங்க நமக்கு தேவை என்னது A:B:D இது ஒரு சிலர் ஒரு மாதிரி போடுவாங்க ஆல்ரெடி தெரிஞ்சுதான் ஓகே தெரியலனா இப்போ ஒரு சிம்பிளா ஷார்ட்டா ஒரு மெத்தட் சொல்லி கொடுக்குறேன் அது கத்துங்க இங்க 4:3 இருக்கா டைரக்டா எழுதிங்க 4:3 அடுத்து 3:5 இந்த B க்கு நேரா 3 C க்கு நேரா 5 அடுத்து 10:9 அவ்வளவுதான் ஒவ்வொருத்தர் இது கிராஸ் பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இது பண்ணுவாங்க ஒரு மாதிரி பண்ணுவாங்க சிம்பிள் ஒண்ணுமே இல்லை காலியாகிறதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணிட்டா போதும் இங்க பாருங்க இப்போ இந்த இடம் காலியாகுது இதுக்கு முன்னாடி நம்பர் யாருக்கு 3 இருக்குது அப்போ 3 எழுதிங்க கடைசி வரைக்கும் 3 தான் இங்க இன்னொரு நம்பர் வந்தாலும் 3 தான் அப்போ இதுக்கு அடுத்து யாருக்கு இருக்குன்னா இந்த 3 எடுத்து எழுதி போறீங்க இங்க இதுக்கு அடுத்து இதுக்கு முன்னாடி இருக்கிறது 5 அப்போ இங்க 5 அப்போ இங்க என்ன வரும் 3 வெரி குட் அடுத்தது இங்க 10 அடுத்து இங்க 10 புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன் இருக்கிற இடத்த எல்லாத்தையும் விட்டுட்டு எது காலியா இருக்குதோ அந்த இடத்துல அது முன்னாடி இருக்கிற நம்பரு இல்ல பின்னாடி இருக்கிற நம்பரு ஃபில் பண்ணிட வேண்டியதான் புரியலனா இன்னொரு வாட்டி ரிவைண்ட் பண்ணிட்டு திரும்ப பாருங்க அப்போ மல்டிப்ளை பண்ணுங்க 12 10s are 120 next 90 next 50 150 அடுத்து 15 15 9 135 பொதுவா என்ன டேபிள்ல போவோம் பாருங்க எல்லாமே 120 90 150 135 5 டேபிள் அடிச்சிட்டு அதுக்கப்புறம் 3 டேபிள் வரும் நான் டைரக்டாக 15 டேபிள் அடிக்கிறேன் நீங்கள் சிம்பிளாக இதை எழுதிட்டு 5 டேபிள் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன காமனாக டேபிள் போகுது நீ அடிங்க இது டைரக்டாக 15 டேபிளே போகும் அப்போ 15 டேபிள் இது எத்தனை முறை 8 இது 6 இது 10 இது 9 8:6:10:9 இதுதான் ஏபிசியோட விஷயம் எங்கே இருக்குது பாருங்க 8:6:10:9 சார் டி பொறுமையாக இன்னொரு வாட்டி ரிவைண்ட் பண்ணிட்டு பாருங்க சம்மா அப்போ தான் புரியும் அடுத்து நான் கொடுத்துக்கிறாங்க பாருங்க டைரக்டாகவே இருக்குது A:B:C:D போன சம் போட்ட மெத்தடே தான் 3:2 3:4 2:3 அவ்வளோதான் என்ன ஃபில் பண்ணோம் 2 2 4 3 2 2 இப்போ பாருங்க 9 2s are 18 இங்கே 6 12 இங்கே 8 24 2 டேபிள் அடிச்சுன்னா 9:6:8:12 சி சிம்பிள் தான் இருக்கிறத காலியாக இருக்கிற இடத்த முன்னாடி நம்பர் ஃபில் பண்ணிங்க இந்த பக்கம் இருந்தால் பின்னாடி நம்பர் ஈஸி தான் நெக்ஸ்ட் போகலாம் இந்த மாதிரி ஃப்ராக்ஷனாக கொடுத்துருக்காங்க பாருங்க ரேஷனாலும் ஃப்ராக்ஷனாலும் ஒன்று தான் உதாரணத்துக்கு 2:3 இதுனா இது எப்படி எழுதலாம் அப்படின்னா எதுக்கு சமம்னாக்கா 2/3 இதுக்கு சமம் ரைட்டா அப்போ என்ன கொடுத்துருக்காங்க x/5 = 5/8 இதை நம்ம ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம் ஒன்று இது கிராஸ் பண்ணுங்க 8x = 5y எது ஈக்குவல்ட்டுக்கு பக்கத்தில் இருக்குதோ அது எக்ஸ் அதாவது இங்கே எக்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸ் ஒய் இருந்துச்சுன்னா ஒய் அப்போ எக்ஸோட வேல்யூ 5 இஸ்ட்டு வெளியே இருக்குது பார்த்தீங்களா 8 இப்படி எடுத்துக்கலாம் இல்லையா இந்த மாதிரி பார்க்குறீங்களா டைரெக்டாகவே எக்ஸ்னா கீழே 5 ஒய்னா 8 அப்படின்னு நீங்கள் டைரெக்டாக எடுத்துக்கலாம் அங்கே எடுத்தாலும் உங்களுக்கு டைரெக்டாக அதான் கிடைக்கும் ஸோ டைரெக்டாக சம்மில் போயிடலாங்க எக்ஸ் வந்து 5 ஒய் வந்து 8 என்ன கொடுத்துக்கிறாங்க x + 5 = y + 8 x க்கு பதிலாக 5 போட்டுக்கிறேன் 5 + 5 y க்கு பதிலாக 8 போட்டுக்கிறேன் 8 + 8 10 16 5:8 If x is to y is equal to 2:1, then find x square minus y square is to x square plus y square.
அல்ஜிப்ரா ஃபார்முலாக்கு போயிடாதீங்க, சிம்பிளாக அது போட முடியுதா பாருங்கள், போட முடிஞ்சுன்னா போடுங்க, இல்லைன்னா அல்ஜிப்ரா ஃபார்முலா நெக்ஸ்ட் போகலாம். அப்போ என்ன கொடுத்துருக்காங்க, டேரெக்டாகவே கொடுத்துருக்காங்க, எக்ஸோட வேல்யூ 2 ஒயோட வேல்யூ 1 கொடுத்துருக்காங்க. இது எப்படி எடுத்தாலும் உங்களுக்கு அது அதே தான். இது ப்ரொபோர்ஷனுக்கு சார் நீங்கள் எப்படி சார் பார்த்தோன்னே அப்படியே சொல்கிறீங்க அப்படின்னா, நமக்கு தான் தெரியும்ல கோடி உறுப்பு மைய உறுப்பு. அப்போ என்ன வரும், எக்ஸு ஈக்குவல் டு 2y, அதாவது 1x. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 2, ஒயோட வேல்யூ வந்து 1. அதே தான் இங்கேயும் டேரெக்டாக நான் தான் சொன்னல, இந்த விகிதத்துக்கு இந்த விகிதம் சமம். அப்போது எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கும், ஒயோட வேல்யூ இது. நான் மல்டிப்ளை பண்ண சொல்ல நம்ம இந்த மாதிரி தான் எடுக்கணும், ப்ரொபோர்ஷன் எடுத்து சொல்லுவோம். ரைட்டு, அப்போது எக்ஸுக்கு 2, டேரெக்டாக எக்ஸுக்கு 2, ஒய்க்கு 1. இப்போ இங்கே அப்படியே எடுத்துக்க வேண்டியதான், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயரு ஸ்கொயர். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் என்ன ஆகுது 4 மைனஸ் ஒய் ஸ்கொயரு 1. இங்கே 4 + 1 3:5, 5:3ன்னு இருக்கும். கேர்ஃபுல்லாக போடுங்க, சிம்பிள் தான் அது. இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா போடணும் எடுக்க தேவையில்ல. சின்ன நம்பர் இருக்கிறதுனால அப்படியே நம்ம மல்டிப்ளை பண்ணி போடுறதுனால ஈஸியாக அவுட்புட்டு வெளியே வந்தது. கொஞ்சம் பெரிய நம்பர் இருந்தால் நீங்கள் யோசித்து போடுங்க. The equivalent ratio of 2:7. என்னது இது ஈக்குவலண்ட் ரேஷியோ? ஈக்குவலண்ட்னா இதே மாதிரி சமமான இன்னொரு விகிதம். இதிலே வந்து டூப்ளிகேட் ரேஷியோ இருக்கும், சப் டூப்ளிகேட் ரேஷியோ இருக்கும். அது என்னன்னு சொல்லிட்டு பின்னாடி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2:7 என்ற விகிதத்தின் சமமான விகிதம். இதுதான் முக்கியம். இங்கிலீஷில் புரியலன்னா உங்களுக்கு தமிழில் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, சமமான விகிதம். ஆனால் டூப்ளிகேட் சப் டூப்ளிகேட்னா ஒரு விஷயத்தை டூப்ளிகேட் பண்ணுறதுன்றது வேறு, ஒரு விஷயத்துக்கு சமமான விஷயன்றது வேறு. அப்போ கவனிங்க, இந்த ஈக்குவலண்ட் ரேஷியோ ஆஃப் 2:7. அப்போ கீழே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 4:7 கொடுத்துருக்காங்க. எதனா காமனாக எடுக்க முடியாதுல்ல, 4க்கும் 7க்கும். சப்போ அவுட்டு. 8 21, 2 டேபிள்லையும் போகாது, 3 டேபிள்லையும் போகாது. சப்போ இங்கேயும் அவுட்டு. 6 14, 2 டேபிளில் போகும். 2 டேபிளில் போச்சுன்னா என்ன வரும், 3 7. அப்போ 2:7 தான் எனக்கு தேவை, இது கிடையாது. இப்போ இதுவும் அவுட்டு. 6:21 இருக்குது, 3 டேபிள் எடுங்க, 2 7. இங்கே பார்த்தோன்னே நமக்கு இந்த மாதிரி எழுதாமல் அப்படியே மைண்டில் வந்து நமக்கு 6:14 பார்த்தோன்னே தெரியும் 2:7 இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா இது வந்து 3ல் பண்ணிவிடும், அது 2ல் பண்ணிவிடும். அப்படி பண்ண சொல்லும் தப்பு நடந்துடும். ஒன்று செஞ்சுட்டு எழுதி பார்த்துட்டு அப்புறம் ஆன்சர் கொடுங்க. இதோட ஆன்சர் வந்து டி. இதே மாதிரி கொடுத்துட்டு இதுக்கு டூப்ளிகேட் ரேஷியோ அப்படின்னு கேட்குறாங்க. 2:7 இது வந்து டூப்ளிகேட் ரேஷியோ அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லை, இதை ஸ்கொயர் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ ஸ்கொயர் பண்ண என்ன வரும், 4:49. அதாவது இது எது கேட்பாங்கன்னா டூப்ளிகேட். தமிழில் இருமடி சமன்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. எதுங்க தமிழில் இருமடி சமன்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வந்து சப் டூப்ளிகேட் அப்படின்னு கேட்டாங்கனாக்கா ஏதோ ஒரு நம்பர், இந்த நம்பர் கொடுத்துட்டு வேறு எப்படி கேட்பாங்கன்னா இது ஒரு ரூட் எடுத்துக்கணும், அவ்வளோதான். இது வந்து கொஸ்டினாக கொடுத்துருவாங்க, கீழே ஆன்சர் ஆப்ஷனில் இருக்கும். இதுக்கு ரூட் எடுத்துக்கணும், ரூட் எடுத்தால் 2:7. அப்போது டூப்ளிகேட் ரேஷனா இது, சப் டூப்ளிகேட் ரேஷனா இது, சிம்பிள் அவ்வளோதான். ட்ரிப்ளிகேட்னா இதே வந்து கியூப் பண்ணும். இப்போது 2:7 அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா இதை கியூப் பண்ணும். கியூப்னா 8, இது 243. அப்போது இதை கியூப் பண்ணும். ஆனால் கீழே கியூப்பில் கொடுத்துட்டு என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கியூப் ரூட் கேட்பாங்க. ஏதோ ஒன்று கொடுத்துட்டு உள்ள அது கியூப் ரூட்டை நீ வெளியிடணும். சூப்பர் சிம்பிள், அதே தான். ரேஷியோ ஆஃப் 5:4 எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ் பர்சன்டேஜ். இது பர்சன்டேஜ்லேயும் வரலாம், ரேஷியோலேயும் வரலாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, 5:4 வந்து நம்ம பர்சன்டேஜாக மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது 5/4, 5:4 நமக்கு என்னது 5/4. எப்போவுமே இந்த மாதிரி ஒரு ரேஷியோ, இந்த மாதிரி ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குன்னா கீழே தப்புமே 100%. இதை மீன் பண்ணி தான் நம்ம மேலே என்ன எழுதுறோன்றது முக்கியம். உதாரணத்துக்கு இப்போது 4 இருக்கா, இது 100%. அப்போ 5னுக்கா இது வந்து 25 டைம்ஸ் போகும். இது 25னா 125. வேறு ஒன்று செக் பண்ணி பார்க்கலாமா, 1/2 பார்த்தோன்னே தெரியுது நமக்கு 50%ன்னு. அப்போ நான் கீழே இருக்கிறத 100 எடுக்கிறேன், இதில் பாதினா இதில் பாதி 50. வேறு 1/4, இது 100னா 4ல் ஒரு பங்கு 25. அவ்வளோதான். எப்போவுமே ஒரு ஃப்ராக்ஷன் ஆகுதுன்னா அது வந்து பர்சன்டேஜாக எடுக்கிறோம் அப்படின்னாக்கா கீழே இருக்கிறது 100, மேலே இருக்கிறது நமக்கு 50. இல்லை எனக்கு இதெல்லாம் வேணாம் சார், நார்மலாகவே நம்ம எல்லோரும் போகிற மாதிரி சொல்லணும்னா × 100 125. எப்படி வேணால் போடலாம். இது நிறைய இடத்துல உங்களுக்கு யூஸ் ஆகும், இது எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகாது.
A/B equal to 2:3. C வரையும் கேட்டிருக்காங்களா? அப்போ B/C 5:7. ABC கேட்டிருக்காங்க. நமக்கு தான் தெரியும் 3, இங்கே 5, 10, 15, 21. என்ன டேபிள் எடுக்க முடியும்? இது ரெண்டு 5 டேபிள் போவோம், இது ரெண்டு 3 டேபிளில் போவோம். ஸோ அப்போ எதுவுமே காமனாக எடுக்க முடியாது. அப்போது C தான் ஆன்சர். இதே சம்பளம் சில நேரங்களில் வந்து நம்ம கண்டுபிடிச்சது அவுட்புட் கொடுத்துட்டு வெறும் A/C அப்படின்னு கூட கேட்பாங்க. 4 கொடுத்துட்டு A/D அப்படின்னு கூட கேட்பாங்க. சேம் இதே ப்ராசஸ் தான். இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி தனித்தனியாக எடுக்கணும். இந்த 3 ரேஷியோ இருக்குனாக்கா, இப்போ 10:15:21 இருக்குனாக்கா நமக்கு இது A, இது B, இது Cன்னு தெரியும். அப்போ 10:21. சில நேரங்களில் இந்த நம்பர் அடிப்படை நம்பராக இருந்தால் அதுக்கு ரேஷியோ தனியாக எடுத்துக்கணும். கம்பேர் த ரேஷியோ 2:3 and 4:7. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2 ரேஷியோ வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. A, B, C அது மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எது பெருசு, சின்னது, சமமா, இல்லை எதுவுமே இல்லையா அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தாலே சிம்பிள். 2/3 எழுதிங்க, அது 4/7 எழுதிங்க. ஸோ மேலே வந்து சின்ன நம்பர், கீழே பெரிய நம்பர் பார்த்தாலே புள்ளி வச்சுட்டு மேலே சைபர் சேர்த்துங்க. இது அடிக்கிறோம்னாக்கா 6 times 6 6ன்னு போயிட்டே இருக்கும். இங்கே புள்ளி வச்சுட்டு மேலே சைபர் சேர்த்துக்கிறோம். அடிச்சோனாக்கா 5. அதுக்கு மேலே என்ன சம்திங் வந்தாலும் பரவாயில்ல. இங்கே தான் 6 இருக்குது, அப்போது இங்கே 5 இருக்குது. அப்போது இதுதான் பெருசு. சிம்பிள் போட்டு போயினே இருக்க வேண்டியதான். ஈஸி தான். ரெண்டுத்தும் ஒரே ஈக்குவலாக இருந்துச்சுனாக்கா ஈக்குவல் சிம்பிள் போட வேண்டியதான். ரைட். ஈக்குவேஷனாக கொடுத்துருக்காங்க. கொடுத்துக்கிற ஈக்குவேஷனை அப்படியே வந்து படிச்சுட்டு என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து எழுதிக்க வேண்டியதான். 20% of A plus B equal to 50% of A minus B. Find the ratio of A/B கொடுத்துருக்காங்க. அப்போது 20% எப்படி அதெல்லாம் 20/100. ஆஃப்னா இன்ட்டு AB அப்படியே போட்டுக்கலாம். ஈக்குவல் டு 50/100 A minus B. ரைட். இப்போ இந்த ரெண்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா 100 கேன்சல், 0 0 கேன்சல். என்ன இருக்குனாக்கா 2A plus B equal to 5A minus B. இது உள்ள போச்சுன்னா 2A plus 2B 5A minus 5B. அப்போது இங்கே மைனஸ் இருக்குது, இந்த பக்கம் தான் ப்ளஸ் ஆகிடும். இந்த A வந்து பெருசாக இருக்குது, A சின்னதாக இருக்குது, அந்த பக்கம்லாம் சின்னதாகிடும். அப்போ எப்படி எழுதலாம் அதை? 2B plus 5B equal to 5A minus 2A. ரெண்டு கூட்டினா 7B equal to 3A. இப்படி பார்த்தோன்னே Bக்கு 7 அப்புறம் Aக்கு 3ன்னு நினச்சிடாதீங்க. இப்படி பார்த்தோன்னே சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போடுங்க. அப்போது அதில் பார்த்தோன்னே தெரியுது A/B தனியாக தெரியுதா? அப்போது B மட்டும் தனியாக தெரியுது 3. A வெளியே இருக்குது 7. 7:3. புரிஞ்சிருக்கணும் நீங்கள். இது சிம்பிளாக நீங்கள் வந்து இதே இங்கேருந்து டேரெக்டாக ஸ்டெப் எடுத்து நீங்கள் கூட போட்டுக்கலாம். A வந்து 5, B வந்து 7, C வந்து 8 அப்படியே டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துக்கிறது என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா A plus B plus C divided by Aன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் வந்து இப்போ வர 2022 வந்த எக்ஸாம்பிள் நிறைய எக்ஸாம்பிள் இது கேட்டிருக்காங்க. ரிப்பீட்டடாக நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்றுமே இல்லை, ஏன்னா 5, Bனா 7, Cனா 8 அப்படியே டேரெக்டாக எடுத்து எழுத வேண்டியதான். 5 plus 7 plus 8. ஏவோட வேல்யூ 5. மேலே இருக்கிறது கூட்டினா 15, 20, 20/5 அடிச்சோன்னா 4 ஆன்சர். ரொம்ப சிம்பிள் தான். இது பார்த்தோன்னே டேரெக்டாக எழுதிக்கலாம். எப்படி சார் A/5 இருக்குது, B/7 இருக்குது, C/8 இருக்குதுன்னா ஆல்ரெடி நம்ம சொன்ன மெத்தடே தான். ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக ப்ரொபோர்ஷன் எடுத்து போட்டாலும் உங்களுக்கு அது இதோ சிம்பிளாக இந்த மாதிரி பார்த்தாலே டேரெக்டாக எடுத்துக்க வேண்டியதான். If A/B is equal to C/D, then இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. is equal to எனில் சமமான விகிதம். இதுக்கு சமமான விகிதம் கீழே இருக்கிற ஆப்ஷனில் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? முதல்ல A/B equal to C/D. அதை முதல்ல எதுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கணும். A/B equal to C/D. இந்த மாதிரி பார்த்தாலே எது சமம்? Aக்கு C சமம், Bக்கு D சமம். ஓகேவா? ரெண்டுமே சமம். ஏன்னா இங்கே இருக்கிற ஈக்குவல் ரேஷியோ தான் இங்கேயும் வருது, நான் முதலே சொல்லிட்டேன். அப்போது A/Bனா C/D, இதுக்கான டேரக்ட் Aனா C, Bனா D.
அப்போ இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். MA plus NC MB plus ND. ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம மாற்றிக்க வேண்டியது தான். இப்போ இங்கே சிடின்னு இருக்கா, இந்த சிடி வந்து நம்ம என்ன பண்ணலாம், டைரெக்டாகவே வந்து ஏபின்னு மாற்றிக்கலாம். அப்போ பாருங்கள் MA plus Nக்கு பதில் நான் என்ன எழுதிக்கிறேன், இங்கே C இருக்கா, சிக்கு பதில் நான் அதை மாற்றி ஏன்னு எழுதிக்கிறேன். இங்கே கீழே MB plus N, பியும் டியும் ஒன்று, அப்போ டிக்கு பதில் நான் பின்னு எழுதிக்கிறேன். பொதுவாக என்ன யாரை வெளியே எடுக்க முடியுது பாருங்கள், இது பொதுவாக ஏ எடுக்கலாமா, உள்ள என்ன இருக்குது M plus N, இங்கே என்ன எடுக்கலாம் பி எடுக்கலாமா, இதே M plus N, இது ரெண்டும் பொதுவாக இருக்கிறதுனால கேன்சல். அப்போ நம்ம கிடைக்கிற ஆன்சர் வந்து A by B ஆர் A is to B. சப்போஸ் நீங்கள் வந்து இங்கே மாற்றுறதுக்கு பதில் இதில் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா C is to Dன்னு கிடைக்கும். C is to Dன்னு என்ன பொருள், A is to B. ஆன்சர் ஆப்ஷன் C is to Dன்னு தேட போகிறீங்க, அதோட பொருள் இதுதான். ஸோ என்ன சூஸ் பண்ணுறீங்கிறது முக்கியம். எது சூஸ் பண்ணாலும் கரெக்ட் தான். இப்போது நான் வந்து இதில் இது எடுத்துக்கிட்டேன், இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இது எடுக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், இதை வந்து மாற்றிடுங்க ஏபிக்கு பதில் நான் சிடின்னு மாற்றுறேனாக்கா காமனாக என்ன வெளியே எடுப்பீங்க, சிடி வெளியே எடுப்பீங்க, இது ரெண்டும் அடிச்சுட்டு எனக்குன்னா நிற்கணும்னாக்கா C is to D நிற்கும். அப்போ C is to D னா டைரக்ட் ஆப்போசிட் யார், அது டைரெக்டாக அதோட பேர் யார், A is to B. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் என்ன இருக்கும் அது சூஸ் பண்ணி போடுங்க. ஓகே, இஃப் 2x is equal to 3y equal to 4z xyz அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி பார்த்தாக்கா டேரெக்டாகவே எடுக்க முடியாது. ஏன்னாக்கா இங்கே பக்கத்தில் இருக்காங்க, ஏன்னா அவங்க பாயிண்ட் வச்சு நமக்கு ரேஷியோவோ காட்டல, அதே மாதிரி ஈக்குவல் டு கொடுத்தும் காட்டல. அப்போ எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க, 2x equal to 3y. நான் என்ன பண்ணுறேன், இது தனியாக எடுத்துக்கிறேன், இது தனியாக எடுத்துக்கிறேன், 4z தனித்தனியாக கண்டுபிடிச்சிக்க வேண்டியதான். இப்போ நமக்கு என்ன தேவை, அது தனியாக கீழே எழுதிக்கலாம். அப்போது இந்த மாதிரி பார்த்தாலே எக்ஸோட வேல்யூ வந்து 3, ஒய்யோட வேல்யூ வந்து 2, இங்கே ஒய்யோட வேல்யூ வந்து 4, ஜெட்டோட வேல்யூ வந்து 3. அப்போது எக்ஸிஸ்ட் y is to z இருக்கு, x is to y 3 is to 2, y is to z 4 is to 3. காலியாக இடத்த ஃபில் பண்ண வேண்டியதான், அப்புறம் போட வேண்டியதான். 12 8 6 என்ன டேபிள் எடுக்கலாம், 2 டேபிள் எடுத்தால் 6 4 3. ஆன்சர் சி. ஈஸியாக புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஒன்றுமே இல்லை விஷயம், இந்த விஷயத்தை டேரெக்டாக தனித்தனியாக எடுத்துக்கலாம். நீங்கள் எப்படி வேணா எடுத்துக்கலாம், 2x 4 z கூட எடுத்து கூட தனியாக பிரித்து எக்ஸோட வேல்யூனா ஜெட்டோட வேல்யூனாலும் கண்டுபிடிக்கலாம், எப்படி வேணா கண்டுபிடிக்கலாம். ஏன்னா 2xக்கு 3y சமம்னு கொடுத்துருக்காங்க, 3yக்கு 4z சமம்னு கொடுத்துருக்காங்க, எல்லாமே எல்லாத்துக்கும் ஈக்குவல் தான். அப்படின்றப்போ நம்ம எப்படி ஒன்றா எடுத்து போகலாம். அது two whole numbers whose sum is 72 cannot be in the ratio. 72 கூட்டுத்தொகை கொண்ட இரு முழு எண்களின் விகிதம் கீழ்கண்டவற்றில் இருக்க முடியாது, விகிதமும் இருக்க முடியாது. அதாவது 72க்கு கீழே இருக்கிற எந்த ரேஷியோ வந்து நமக்கு கீழே இருக்கிறது வந்து எது கரெக்டாக அது வந்து பொருந்தாது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஏதோ ஒரு காசை வந்து 2 பேருக்கு ரேஷியோவில் பிரித்து கொடுக்க சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு வந்து ஒரு 1000 ரூபா இருக்குது, இல்லை 100 ரூபா இருக்குது. 100 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா 3:5 பிரித்து கொடுங்க, இல்லை வந்து 5:2 பிரித்து கொடுங்க அப்படின்னாக்கா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நம்ம டிவைட் பண்ணிட்டு எடுத்து பிரித்து கொடுவோம். ஒரு சிலவங்க எது எப்படி போடுவாங்கனாக்கா எக்ஸ் வச்சு போடுவாங்க. ரெண்டுமே நான் போட்டு கட்டுறேன். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 72 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக ஒரே விஷயம், இதில் சிம்பிள் எப்படி போகலான்னாக்கா இருக்கிற நம்பர் எல்லாமே இருக்குது, தனித்தனியாக ஆப்ஷன் இருக்குதுல, அது ஒன்று ஒன்றா எடுத்துங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 5 7 கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்தையும் கூட்டினா 12 டேபிளில் 72 வருமா, ரைட் வரும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 3 5, அப்போது 8 72 வருமா, 8 டேபிளில் வரும். 3 4 7 வரும், கரெக்டா. 72 வருமா 7 டேபிளில், கண்டிப்பாக வராது. 4 5 9 72 வருமா, கண்டிப்பாக வரும். அப்போது எது இருக்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 3:4. ஏன் சார் இருக்க முடியாது, 3x 4x இது ரெண்டுத்தோட கூட்டல் தான் 72. கூட்டினா என்ன வருது, 7x = 72, x = 72/7. ரேஷியோ பொறுத்த வரைக்கும் டெசிமலாக வந்தால் கொஞ்சம் கஷ்டம், எக்ஸாக்டாக கிடைக்க முடியாது. என்ன வருங்க 1 டைமு ஓகே பாயிண்ட்டு சம்திங் போவோம், அப்படியே
இப்போ இந்த மாதிரி வந்துச்சுனாக்கா எக்ஸாக்டாக அது வந்து டிவிசில் ஆகி என்னால் பிரித்து கொடுக்க முடியல. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாக்டாக டிவிசில் ஆக முடியுது. அப்போது இந்த நம்பர் வந்து கரெக்டாக அதோட விகிதமாக இருக்க வாய்ப்பு இல்லை. உதாரணத்துக்கு இந்த மாதிரி எந்த சம் கேட்டாலுமே சரி, இல்லை காசு கொடுத்துட்டோ இல்லை வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை கொடுத்துட்டு பிரிக்க சொல்கிறாங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை. அந்த வேல்யூவில் இங்கே கீழே கொடுத்துக்கிற நம்பரை ரெண்டுத்தையும் கூட்டிட்டு 3 வேல்யூ வந்தாலும் 3த்தையும் கூட்டிட்டு கூட இப்போ வந்து 500ன்னு இருக்குன்னு வச்சுங்க. கீழே கொடுத்துக்கிறாங்க 12 13 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்க. இந்த 2 நம்பரையும் வந்து நம்ம கூட்டிடணும், 25ன்னு கிடைக்கும். அப்போ 25 வச்சுனாக்கா இது 20ன்னு கிடைக்கும். இது ஒரு வேல்யூவும் இது ஒரு வேல்யூவும் நம்ம தனித்தனியாக பிரித்து எழுத முடியும். அப்போது 2 நம்பரை கூட்டி இதில் அடிப்பட்டால் எக்ஸாக்டாக அது ரேஷியோவை பிரிக்க முடியும். இல்லையா கண்டிப்பாக அது பிரிக்கவே முடியாது. அவ்வளோதான். இன்வெர்ஸ் ரேஷியோன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. இன்வெர்ஸ்னா தலைகீழ் 1/1 1/2 1/3 2 ரேஷியோ பார்க்க சொல்ல நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எடுத்துட்டோம். இங்கே 3 இருக்குது. இந்த 3க்கு இதுக்கும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி தனித்தனியாக நம்ம எடுத்துக்கணும். ஸோ அது டைம் வேஸ்ட்டு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 3த்துக்கு சேர்த்து டைரெக்டாகவே எல்சிஎம் எடுத்துடலாம். 6 இது தேவையில்லை நமக்கு. 6னா எத்தனை நம்பர் வரும், 6 டைம்ஸு 3 டைம்ஸு 2 டைம்ஸ். அப்போ மேலே போச்சுன்னா 6:3:2. இது எல்சிஎம் எடுத்துகிட்டு தேவையில்லை, டைரெக்டாக வந்து 6:3:2. இப்போ ரூட்டில் கொடுத்துரு. ஏயோட வேல்யூ 4, பியோட வேல்யூ 1ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ரூட்டுக்குள்ளே என்ன இருக்குது, a/bன்னு இருக்குது. அப்போ ஏயோட வேல்யூ 4னா 4/1 ப்ளஸ் பியோட வேல்யூ 1 இதுக்கு 4. அப்போ ரூட்லேருந்து இது வெளியே எடுக்கிறோம்னாக்கா இது டைரெக்டாக இதுவும் வந்து ஸ்கொயர் நம்பர் தான், இதுவும் ஸ்கொயர் நம்பர் தான். அப்போ என்ன கிடைக்குது, எனக்கு 2ன்னு கிடைக்குது. ப்ளஸ் இங்கே 1/2. அப்போ என்ன வரும், 2 2 4 4 + 1 5/2. Next, the monthly salary of ABC is in the proportion 2:3:5 கொடுக்குறாங்க. இப்போ C monthly salary in rupees 1200 more than that of A, then B's annual salaries. என்ன கொடுத்துருக்காங்க, ABC ஆகிய மூவரின் மாத சம்பளம் விகிதம் 2:3:5 ஆகும். C இன் மாத சம்பளம் A காட்டிலும் 1200 அதிகம் நிலையில் B இன் சம்பளம் எவ்வளவு? ஸோ இது கொஞ்சம் குழப்பி கேட்குற மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், 3த்துக்கும் ரேஷியோ கொடுத்துருக்காங்க, 3 பேரோட சம்பளத்தோட ரேஷியோ. ஆனால் எவ்வளோன்னு கொடுக்கல, அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2:3:5 A B C அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு உள்ளே வச்சுருக்காங்க பாருங்கள், இஃப் C மந்த்லி சேலரி இஸ் 1200 மோர் தென் தட் ஆஃப் A. அதாவது C தான் அதிகமாக வாங்கினா, அதில் இருக்கிற ரேஷியோவிலே யார் அதிகம்னு பார்த்தீங்கன்னாக்கா C தான் அதிகம். யாரோட அதிகமாக வாங்குறாரு C என்ன பார்த்தீங்கன்னாக்கா ஏவோட 1200 அதிகமாக வாங்குறாரு. இந்த சிக்கும் ஏக்கும் எவ்வளோ ரேஷியோ டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 3 ரேஷியோ டிஃப்ரென்ஸ். இந்த 3 ரேஷியோ வந்து 1200 ஒரு ரேஷியோ எவ்வளோ, நமக்கு 400ன்னு கிடைக்குது. அப்போது கீழே யாரோடது கேட்குறாங்க எனில் பியின் ஆண்டு சம்பளம். இங்கே தான் நல்லா கவனிக்கணும், கொடுத்துக்கிறது மாதம், ஆனால் நம்ம கேட்குறது ஆண்டு. பாருங்க, ஆன்சர் ஆப்ஷனில் 2மே இருக்குது. இப்போது ஒரு ரேஷியோ வந்து 400னா நமக்கு பியோட சேலரி தான் தேவை. அவரோட மந்த்லி சேலரி 1200, அதுவும் ஆப்ஷனில் இருக்குது. அவரோட ஆனுவல் சேலரி அதுவும் ஆப்ஷனில் இருக்குது. கேர்ஃபுல்லாக செய்யணும். அதை சம் கண்டுபிடிச்சாலுமே தப்பு பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போது என்ன கேட்குறாங்க கடைசியில் ட்விஸ்ட் வச்சுக்கிறத பார்த்துட்டு ஆன்சர் அப்ரோச் பண்ணுவோம். முன்னாடி பார்த்தோம்ல டிவைட் பண்ணுற ரூலு, அதாவது 72 வந்து நம்மளால் அதாவது எந்த ரேஷியோ வராது அப்படின்னு பார்த்தோம்ல, சேம் கான்செப்ட் அது தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 672 வந்து இந்த ரேஷியோவை பிரிக்க சொல்லியிருக்காங்க. இதுமாதிரி பார்த்தால என்ன பண்ணணும்னு சொன்னால் 8. அப்போ 8னா டிவைட் பண்ணுறோம். 8ஆம் பேப்பர் லட்சம் எத்தனை முறை வரும், 8 முறை, மீதி 3 4 84ன்னு கிடைக்குது. அப்போது 84 வந்து இன்ட்டு 84 இன்ட்டு 84 அடிச்சுன்னா 420, இன்னொன்று 420 252. இது ரெண்டுத்தையும் கூட்டினா 672. சிம்பிள் தான். கொடுத்துக்கிற நம்பர் வந்து டைரெக்டாக அப்படியே பிரிச்சிட வேண்டியதான். ஒரு சிலவங்க ஒன்றா போடுவாங்கக்கா, இதையும் போடலாம், அது கரெக்டு தான். ஸோ
ஸோ இப்போ இந்த 4 ஸ்டெப் எழுதி நான் போடணுங்கிறது நான் எங்கே பாருங்கள் இந்த போகிற ஸ்டெப்பை நான் எங்கே எடுத்து வந்துக்கிறேன் பாருங்கள். சிம்பிள், அவ்வளோதான். அது புரிஞ்சுட்டு போடுங்க. இந்த 4th ப்ரொபோர்ஷன் கேட்குறாங்க. 4வது ப்ரொபோர்ஷன், அவ்வளோதான். 4வது ப்ரொபோர்ஷன்னா இவங்க கொடுத்துக்கிற விஷயம் வந்து 3 கொடுத்துருக்காங்களா, 0.2 இஸ்ட்டு 0.12 ப்ரொபோர்ஷன் 0.3 இன்ட்டு எக்ஸ் தான் 4th ப்ரொபோர்ஷன். 3rd ப்ரொபோர்ஷன் கேட்டாக்கா 2 கொடுத்துட்டு 3வது கேட்பாங்க. அது எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி கொடுத்தாலே நமக்கு தெரியும். இது ரெண்டும் 0.2x ஈக்குவல் டு 0.12 இன்ட்டு 0.3. அப்போது இதையும் அடித்தா என்ன கிடைக்குது, 0.6. இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 0.18. இதே வந்து உதாரணத்துக்கு 2 நம்பர் எடுத்துக்கலாம். 5 10 அப்படின்னு எடுத்துக்கலாம்னா 3rd ப்ரொபோர்ஷன் இது வேணாம். இது 3 4 எடுத்துக்கலாம். இதோட 3rd ப்ரொபோர்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னாக்கா b²/a அப்படின்னு ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் எக்ஸாம்பிளாக கண்டிப்பாக ஞாபகம் இருக்காது. இது a bன்னு வச்சுங்க. 3rd ப்ரொபோர்ஷன் யார், நம்ம c கண்டுபிடிக்கணும். அப்படின்னா a/b ப்ரொபோர்ஷன் b/c இது எதிங்க. அப்படி இதுதான் b²/a. அப்படி c = b²/a அப்படின்னு வரும். 3/4 ப்ரொபோர்ஷனு பிக்கு பதில் b ஆல்ரெடி நமக்கு தெரியும். 3rd ப்ரொபோர்ஷன் x. புரியுதா? அப்போது 3x = இந்த பக்கம் என்ன இருக்கு, 16. அடிக்க முடிஞ்சா அடிங்க, இல்லைனா 4th ப்ரொபோர்ஷன் 16/3. அவ்வளோதான், சிம்பிள். இது 3rd ப்ரொபோர்ஷன் கண்டுபிடிக்குது. 4th ப்ரொபோர்ஷன் ஒன்றுமே கிடையாது, டேரெக்டாகவே எக்ஸ் கொடுத்து கண்டுபிடிக்குது. 4ல் எது இல்லையோ அவ்வளோதான். நம்ம டேரெக்டாகவே 4வது ப்ரொபோர்ஷன் எடுத்துக்கலாம், இல்லை எக்ஸாக கன்சிடர் பண்ண முடியும். 3 numbers are in the ratio 4:5:6 and their average is 25. The largest number is கேட்குறாங்க. ஆவரேஜ்னே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா கொடுத்துக்கிறதோட ஆவரேஜ் சராசரி தான் கொடுத்துருக்காங்க. அதாவது 3 எண்களின் விகிதம் 4:5:10, அதனுடைய சராசரி 25 மிகப்பெரிய எண் கேட்குறாங்க. அதாவது 4 5 6 6ஓட பெரிய எண். இது ஆன்சர் ஆப்ஷன்லேருந்து நீங்கள் பிக் பண்ணி ஈஸியாக போட்டுடலாம். என்ன கொடுத்துருக்காங்க ஒரு 35 40 45 30. 6ஆல் அடிப்பார ஒரே நம்பர் இது மட்டும்தான். டேரெக்டாகவே போட்டுடலாம். இருந்தாலும் தெரிஞ்சுங்க இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 4x + 5x + 6x. ஆவரேஜ் என்னன்னா மேலே இருக்கிற நம்பர்ஸு கீழே அதோட கவுண்ட் 3 = 25. இது அந்த பக்கம் போச்சுன்னா 75. இப்போ இது எத்தனை, இது 10 15x = இது கீழே இருக்கிறதுனால போச்சுன்னா 75. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 5. 5னா இதோட முழு எண் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 20 25 30. இதில் பெரிய எண் எது, 30. அதுதான் முதலே சொன்னேன். சில ஆப்ஷனில் வந்து டிஎன்பிசியில் கேட்குறது வந்து ரொம்ப எல்லாமே வந்து 6ஆம் வாய்ப்பாடில் அடிப்பார் மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும், சிம்பிளாக பார்த்துனே கண்டுபிடிக்கிற மாதிரி. இவ்வளோ தூரம் போட்டு கண்டுபிடிக்கிறீங்களா இல்லை இதிலே கண்டுபிடிக்கிறீங்கன்னா கூட அந்த இடத்துல நமக்கு வந்து சேலஞ்ச் வைப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தோன்னே தெரியுது, இந்த மாதிரி ஆப்ஷன் வச்சு கூட நம்ம ஈஸியாக போட முடியும். ஸோ இப்போ ரேஷியோ ப்ரொபோர்ஷன் கிளாஸ் இது இப்போ பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிகினர்ஸ்க்கான சம்ஸ் தான். அடுத்த கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஃப் லெவலில் இருக்குது. Group 1 Group 2 ஸ்டேஜில் வர எக்ஸாம்ஸ்லாம் வந்து நம்ம ரெஃபர் பண்ணிட்டு அதுலேருந்து கொஸ்டின் எடுத்து நம்ம வீடியோ போடலாம். தேங்க்யூ.